அற்புதமாக என் மடி மீது அமரனாய் செல்வமே. இந்த வாத்தியா தப்பு பண்ணுமா? அந்த வாத்தியா கண்டாவார்கள் பாலினும் மென்மையான ஆமாங்க தாமரை இதயல் போன்று முகம் படைத்த என் அருமை செல்வன். ஆமா நம்ம குழந்தைங்க என்னுடைய மைந்தன். ஆமா என் குழந்தையாடா தவறு செய்திருக்காரு. இந்த குழந்தை தவறு செய்யற குழந்தையா இது? ஒருபோது என்னுடைய மைந்தன் தவறு செய்திருப்பானா? ஆமா மகனே, அப்பா உன்னை பெருமையோடு கல்வி சாலைக்கு அனுப்பினேன் அல்லவா? நீ சென்று எத்தனை வேத சாஸ்திரம் இருவர் படித்துக் கொண்டாய். பெருமையோடு உனக்கு வாத்தி என்ன உரைத்தார் என்பதை பெருமையோடு எனக்கு சொல்ல வேண்டும் என்று அல்லவா உன்னை கல்விச்சாலைக்கு அனுப்பி வைத்தேன். அதையும் மறந்து நீ ஏதேதோ எம்முடைய நாமதேயத்தை மதிக்காது ஆசிரியர் ஒன்று சொல்ல குருமானவருக்கு மாறுதான வார்த்தைகளை உரைத்தீர் என்று என்னிடத்தில் மாபெரும் துயரடைந்து என்னிடத்தில் முறையிட்டால் குருவாக விளங்கும் சண்டாவார்கள். அப்படியா? அதனால் என்ன சொன்னார்? என் அருமை செல்வத்தை உரைத்த வார்த்தை மாபெரும் துயரடைந்து என் அருமை செல்வத்தின் முகமோ மாறுபட்டிருக்க. ஆமாங்க என்ன செய்திருக்கிறார்? என்ன சொன்னார்? என்ன செய்திருக்கிறார்? Yeah.
அந்த ராமசாமி தாசனிடம் அந்த ராமசாமி தாசனிடே ஊழ்வினை பின்னே என உரைக்கும் வார்த்தையின்படியாக குழந்தைக்கு பாரு மனுஷன் நொந்து போயிருக்கு பாவம். என்னுடைய மைந்தரை எவ்வாறு நான் என்னிடத்தேன் தெரியுங்க, ஆமா எந்த பாவம். முறையிலே வளர்த்தெடுக்க தேவரம் ஆமா அந்த அந்தரன் ஆரவன் ஆமா என்னுடைய மைந்தன் மனமாகும்படியாக ஆமாங்க. செய்திருக்கிறானே. ஆனால் இது என்னன்னு கேட்டு மகனே பிரகலாதனா, அப்பா உன்னுடைய மனம் நோகும்படியாக அந்த அந்தரன் உரைத்த வார்த்தை என்னடா செல்வனி? பெருமையை கணிதுரை செய்ய ஜோதி என்பது என்னுடைய தந்தை. நீங்க தாங்களே இவனுக்கு முடி வச்சா அந்த 5 ரூபாய் வச்சு கொண்டு வந்துருக்கானே. இந்த உலகத்திலே ராமா தெய்வம் போடும்போது என்ன பச்சை பச்சையா பேசு அறிவில்லை அவனுக்கு. சென்று விட்டார். குமாரண்ண லைவ் போடும்போது பச்சை பச்சையா பேசணும். அது மட்டுமல்ல அவன் தயால் இல்லாமல் புரணமாய் வளராது நான் உன்னை ஈன்றெடுக்க வேண்டும் என்று அடமத்த பெருந்தம்
என்ன தவறாக சொல்லிவிட்டீர்கள்? தவறிருந்து பெற்றெடுத்தவில்லை, இவ்வாறுதான் இருக்கும். என்னப்பா இப்ப தப்பா சொல்லிட்டீங்க? தவம் செய்து உலகில் வந்தது இதற்கு தானோ பேதை. வேதமதி உனக்கேனோ? சொர்க்கமாதாய். ஆமா. சொர்க்க மத்திய வாதார பொழுது 3 திருலோகமும் இவை அனைத்து எனக்கு அடக்கம். ஆமாங்க. அப்பேற்பட்டவர் வேற யாரு என்னென்ன செய்தீங்க? ஏய். அப்பா நான் யார் யாரை எதை செய்தேன்? அந்த வானுல வந்தவரை, அந்த வானுல வந்தவரை, தாய் அப்பா இந்த 14 உலகங்களும் அந்த வானுலக மன்னர்களை பிடித்து விட்டியாச்சிராய். பிடித்து விட்டீர். எல்லாரும் எவன் செய்கின்றார்? அனைவரும் கால் ஒருவன் கரம் ஒருவர் மிடிக்க ஆமா பிடிக்கிறாங்க. நானிட்ட வேலையை தொண்டு செய்பவர்கள் ஆமாங்க. அந்த நவகிரகங்களை ஒன்பது வழியாக வைத்தார்கள். ஆமாங்க. அதன் மீது நடத்தி ஆமா. அறவாட்சி புரியும் ஆவீரார் ஆதி. இது பாருங்க. இது நவகிரகம் பாருங்க. ஆமா. சொல்லு. டேய் பாத்தியாடா? யாரு? இவங்கெல்லாம் யாரப்பா? அஸ்ததிக்கு போலர்களும் எனக்கடுமை. ஆமாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? எப்படி? டேய், அத்துணை பேர்களும் படி எமக்கு படியாக அந்த நின்றிருக்கிறார். சராசரமே. அந்த சராசரா பார்த்தீங்களா? அந்த சராசரா அந்த சராசரம். இந்த எட்டி செய்யணும். அவன் ஒண்டுவதற்கே இடம் கிடையாது. இடம் கிடையாது அளவுக்கு செய்துக்கிறீங்க. முத்தியன் மலர் சூழும் ஆமா. களவை கரிவரதன் வெண்டிட வேண்டும். வென்றிட வேண்டும் என வந்திருக்கிறேன். ஆமாங்க. ஓய், ஆமா. இப்ப பார்த்து இவங்கெல்லாம் யாரு? ஆமா. நவகிரகங்கள். நவ கிரகத்தின் மீது என் பாதத்தை வைத்து வந்திருக்கிறேன். மொத்த பேரு கிழங்குறாங்க. அனைவர்களும் ஆமா. என் பாதத்தின் கீழ். ஆமாங்க. ஓய், மகாராஜா எப்படா சொல்லலாம்? சரி என்னாச்சு? நான் எது கோவம் வந்து உங்களுக்கு? பாந்து எதுவும் சொல்லிட்டாரா? இது என்னாச்சு? நான் ஒருவேளை இந்த மாதிரி என்ன ஆயிப்போச்சு உனக்கு? ஏய், ஏய், ஏய். இது என்ன ஆயிப்போச்சு இந்த மாதிரி? வாங்க. வண்டி ஓடிட்டு. எது கோவம் வந்தது? எது கோவம் வந்தது? ஏய். இது எது கோவம் வந்தது? ஆதி நாரணர் என உரைத்தாரே. நீங்க வேற மகாராஜா. தவறா சொல்லு. என்ன நல்லதா சொல்லிக்கிட்டு. நீ ஏமாஜாம என்ன சொல்றீங்க? அந்த அரியை கொல்ல வேண்டும். இவருக்கு அல்ல அரி இல்ல கெரி போடலையேன்னு கேட்டுக்கிறேன். இல்ல கெரி ஏய், அப்பா என்ன என்னதான் சொன்னாரு? மறுபடியும் கேட்டு பாப்போம். ஆதி நாரணர் என உரைத்திருக்கிறார். இல்லங்க அரின்னு சொன்னேன். நமக்கு கெரின்னு கேட்டீங்க. அதுல என்ன சொன்ன என்ன கேட்டு போலாம். அப்பா ஆதி நாராயணரே தெய்வம் என்று சொன்னீங்கப்பா. டேய், அட ஆதி நாரணர் அந்த ஆதி நாரணர். ஆமா யாரு கேட்டீங்க? ஓதி வைத்தவன் யாரோட சொல் மோதிரன் மண்ட மூளைச்சதுல எனக்கு யாரும் ஓதவில்லை. தானாக வந்ததப்பா. தானா வந்துட்டான். எப்ப பார்த்தாலும் போயிடுவாரு. ஞானம் பிறந்திருக்கிறது. எப்ப பார்த்தாலும் போயிடுவாரு மட்டும். ஆமா தானா எது வந்தது?
தானாக உதயம் ஆதி டேய் ஆமா ஆதி மணிமுடி அணிகு வேதனம் சுரர முனிவரும் கலந்து ராஜனம் ஓதி வைத்தவன் ஆரியன் என்கிறாய். இல்லங்க அந்த வாத்தியார் அம்சப்பாரு அவன் இந்த வேதத்தை சொல்றான். ஆமா வேத சொல்றான் சொல்லிருப்பான் வேதமந்திர பிரகாசன் என்கிறாய். ஜெய ஜெய ரகுநாத சமுத்திர வாசன் என்கிறாய். ஆமா அட ஓதி ஓதிக கரும் பகலமா உள்ள முருகிய துள்ளு விடுகிற பாத காத்தனை வரவன் என்கிறார். பாவிகை நிலைத்து நிலைக்கிறார். ஆணவம் படைக்கிறாரு. கொல்லலாமா? இல்லையப்பா ஆணவம் கொல்லலாமாடா? கொல்லவில்லை. யாங்கற்ற செல்வமே கடாதரா பேர் சொல்ல அல்லவா வில்லையை என்றெடுக்க வேண்டாய். ஆமாப்பா அப்படி சொல்லாது ஏதேதோ உன் குலம் தலைக்கு பாத்தியே. டேய் ஆமாங்க டேய் அட பாவி அமெரிக்கா சொல்லிடலாம். எனக்கல்லவா நன்மதியை புகட்டுவாய் என்று பார்த்தால் யாரை கெடுக்க வந்திருக்கிறேன்? யாரு ஐயா இந்த ஊருக்கு வேத பௌத்திர வாசன் என்கிறான். ஜெயரகு நாதனா நாத சமுத்திரம் ஆயுது சென்ன சமுத்திரம் அப்புறம் வந்திருக்குது. குமாரசாமி ஆசிரியர் இருக்கும் போது நாத சமுத்திர வாசன் என்கிறார். இந்த இடத்துக்கெல்லாம் ஒரு புண்ணிய பூமி. ஆமா இதுக்கெல்லாம் சமுத்திரம் ஒரு இருக்குது. இது நாளடைவுல சென்ன சமுத்திரம். ஆமா அப்படின்னு நாளடைவுல சென்ன சமுத்திரம். சந்தோஷம். பௌத்திர மாதிரியா பௌத்திரம் பௌத்திரம் அந்த மாரிமு பையன் பௌத்திரம் என்னடா? போயிடும். களத்திலே எந்நேரம் நேத்திரத்திலே பார்க்கக்கூடிய பௌத்திரம். ஜெய ஜெய ரகுநாத சமுத்திரம் என உரைக்கும். இப்ப யார கெடுக்க வந்திருக்க? குடி கட்டு பூசி அது முடிவெடுக்கிற குளத்தை நடுக்கிற வந்தது தாயே குலத்ரோகி. தந்தையின் பேர் சொல்லாம யாரு? கொடியவன் கொடியவன் குலத்ரோகி. இதே கண்டியா புள்ளியா இருந்து வச்சுக்கோ. என்னடா பண்ணுவேன்? டேய் கேன்சல் பண்ணி போட சாவு. இதே கண்டியா புள்ளியா இருந்து வச்சுக்கோ. நான் சூமாடி செத்து போறோம். நான் நல்ல ஜென்மம். கொடியும் என்னிட அரச ஆண்மையும் கீர்த்தியும் ஒரே உடையில் ஆளர். டேய் அவை அனைத்து இந்த உலகத்தோர் அறிவார்கள். நீ தெரியும் அவசியம் இல்லை. டேய் வாது செய்கிறோம். என் மகனை நான் சிகரமாக நினைச்சேன். மழையா 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 அடமழையா நம்பி இருந்தேன்.
பாருங்க டேய் இனிமேல் குழந்தை விடக்கூடாது இனிமேல் இதை விடக்கூடாது என்னை எப்படி வைத்து விட்டான் டேய் மலையாக எண்ணி இருக்கு எப்படி இருந்த மலையா நம்ம கிரியனை சொல்லும் மலை எவ்வளவு வருது நம்ம இருந்தாலும் அதை விட என் மைந்தன் எனக்கு பிறந்து விட்டாரே பயன்பட்டு போனாலும் என் அருமை தம்பி வழக்கரம் போய்விட்டது என வேதனை அடைத்தாரா இன்னொரு கரம் வந்து விட்டது இன்னொரு கரம் எனக்கு வந்து விட்டது என நைக்கியன் மலையாக என்னுடைய நம்பி இருந்தேரு ஏற்பட்டது கொடிய பகைவனை சுதித்திருக்கிறாரே துரோகி அப்பா ஹாய் சொல்லலாமா சங்கு தாங்கல